அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நோக்கு வருமம் பிளஸ் மாந்திரிகம். இதை ரெண்டுத்தை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நோக்கு வருமம் அப்படின்னா அது பொய், இல்ல மந்திரமாயம் அப்படின்னா பொய் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கேளுங்க. மேபி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் இந்த வீடியோ முழுசா கேட்கும்போது ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்ல எங்களுக்கு இது சுத்தமா நம்பிக்கை கிடையாது, நான் அப்படிதான் நினைப்பேன் அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோ நீங்க கேட்க வேண்டாம். நீங்க அதை பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வேற ஏதாவது பார்த்து தெரிஞ்சு கூட நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தா போதும். முதல் விஷயம், நோக்கு வருமத்தை பத்தி சொல்லிடுறேன். நோக்கு வருமம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தப்பான கான்செப்ட் வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நோக்கு வருமம் ஒருத்தரை நம்ம பார்த்த உடனே அவங்க நம்மளோட முழு கட்டுப்பாட்டுல வந்துருவாங்க, நம்ம அவங்கள போய் மொட்டை அடிச்சுக்கோன்னு சொன்னா அவங்க மொட்டை அடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா அது நடக்காத காரியம். நோக்கு வருமத்தால என்ன பண்ண முடியும்னா, நம்மளோட தாட்ஸை அவங்களுக்குள்ள செலுத்த முடியும். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்களா செய்ய வைக்கலாம், அவ்வளவுதான். அதுவும் அவங்க செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க. இப்போ ஒருத்தவங்களை பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிட்டு போய் திருடு நம்ம சொன்னோமோ அவங்க உடனே போய் திருடிட மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு திருடுற தப்பு அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படின்னும் போது அவங்க மைண்ட்ல அது பதிவாயிருக்கும். அந்த பதிவுகளை பாத்தீங்கன்னா நம்மளால மாத்தவே முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நோக்கு வருமத்தினால முடியாது. அடுத்தது, நோக்கு வருமத்தினால பாத்தீங்கன்னா நம்ம கிடைக்கூடிய நன்மைகள் என்னென்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா காந்த சக்தி அதிகமாகும், பிராண சக்தி அதிகமாகும். ரெண்டாவது, ஒரு புள்ளியோட பயிற்சி சொல்றாங்க. அதாவது ஒரு புள்ளியை உத்து நோக்கணும் நீங்க அப்படின்றாங்க. புள்ளி பயிற்சி பண்ணாலே நோக்கு வருமம் வரும்ன்றாங்க. ஆனா அதுக்கு ஆக்சுவலி அது தப்பான ஒரு விஷயம். அந்த புள்ளியை பாக்குறதுக்கான அர்த்தம் வேற. அந்த புள்ளி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன பாயிண்ட் நம்மள பாத்தீங்கன்னா கண்ணை சிமுட்டா பார்க்கும்போது நமக்கு பார்வை ரொம்ப தீர்க்கமான ஒரு பார்வையா இருக்கும். அதாவது நம்மளோட ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகாது. அந்த சின்ன புள்ளிங்கிறது என்னன்னா, நம்ம கண்ணோட கருவிழிக்குள்ளார ஒரு குட்டி லென்ஸ் ஒன்று இருக்கும். அந்த லென்ஸை தான் அந்த சின்ன புள்ளின்னு சொல்றாங்க. அந்த சின்ன புள்ளி அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சக்தி அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க அந்த நோக்கு வருமம் பழகினவங்க ஒருத்தரோட கண்ணை பாக்குறது கிடையாது, அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற கருவிழிக்குள்ள இருக்கிற லென்ஸை தான் அவங்க பாக்குறாங்க. அதை பாத்தீங்கன்னா நிறைய பேர் தெரிய மாட்டேது. எல்லாரும் என்ன நினைச்சுக்காங்கன்னா, அவங்க கண்ணை தான் பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கண்ணுல கண்ணுக்குள்ளார இருக்கிற கருவிழிக்குள்ளார இருக்கிற லென்ஸை பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் நம்ம மனசுல இருக்கிறத அவங்களுக்கு டிராவல் பண்ண முடியும். ரெண்டாவது, எங்களால கருவிழி லென்ஸை பார்க்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னாலும் இந்த பயிற்சி இன்னொரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, தீர்க்கமான பார்வை. அதாவது எதையுமே பாத்தீங்கன்னா இப்படி கண்ணை ஓபன் பண்ணாங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கண்ணை சிமுட்டாமல் அவங்க பாக்குறாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் ஒரே இடத்துல குவியுது. அந்த குமியும் போது அவங்களோட மனசோட ஆற்றலும் அவங்க கண் வழியா வெளியேறும். நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா காந்த சக்தி வெளியேற இடங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கண்ணு, நம்மளோட உள்ளங்கை மட்டும்தான். அதனால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்களோட காந்த சக்தி அவங்களுக்கு பாயுது. அதனாலையும் அவங்கள பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறத செய்ய வைக்க முடியும். ஆனாலும் அவங்களோட பர்மிஷன் இருந்தா மட்டும்தான் முடியுமே. அடுத்தது, நோக்கு வருமத்திற்கும் மெய்த்தீண்டா காலமுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லிடுறேன். மெய்த்தீண்டா காலம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மூலிகை பயன்படுத்துறது, மந்திரத்தை பயன்படுத்துறது. ஆரம்பம் நோக்கு வருமம், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மெய்த்தீண்டா காலம். மெய்த்தீண்டா காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப நோக்கு வருமத்தினால ஒருத்தரை அட்டாக் பண்ண முடியும், ஒருத்தரோட பிராணனை உறிஞ்ச முடியும். அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான். ஆனா மெய்த்தீண்டா காலம்ங்கிறது நோக்கு வருமம் ஓரளவுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கு அவங்க கூட பாத்தீங்கன்னா மெய்த்தீண்டா காலம் பண்ண முடியும். மெய்த்தீண்டா காலம் பாத்தீங்கன்னா நீங்க ஓரளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 10 பேர் 100 பேர் வந்தா கூட ஒரே டைம்ல அவங்களோட பிராணனை உங்களால உறிஞ்சு எடுக்க முடியும். அப்ப அவங்களோட உயிரே போயிடும். இல்ல உடம்புல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல உள்ள வைட்டல் பாயிண்ட் அந்த பிராணனை உறிஞ்சு அவங்க எடுப்பாங்க. அதனால அவங்கள காப்பாற்ற முடியும். அடுத்தது, மெய்த்தீண்டா காலம்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் பக்கத்துல இருந்துதான் தாக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் இந்தியாவில இருக்கா, ஒருத்தர் அமெரிக்கால இருக்காருன்னா அந்த யூஎஸ்ல இருக்கிற பர்சனோட பத்தி ஃபுல் டீடைல்ஸ் இவருக்கு தெரிஞ்சாவே பாத்தீங்கன்னா அவரை இவர் இங்க இருந்தே அட்டாக் பண்ண முடியும். இதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ஊடு மேஜிக்லாம் சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுவோட ஒரு சின்ன ஒரு பாதிப்பு தான், மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த ஊடு மேஜிக் இதெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள ஒரு மெய்த்தீண்டா காலத்தோட பிராக்டிஸ் வச்சுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் பெரிய லெவல் கிடையாது. மெய்த்தீண்டா காலத்துக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மூலிகை வேணும். மூலிகை பாத்தீங்கன்னா அது ரொம்ப அதிகமா எனக்கு தெரிஞ்சிருக்க நிறைய இடத்துல அந்த மூலிகை பார்த்துட்டேன். ஆனா அது என்னன்னா, நிறைய பேருக்கு அது என்ன மூலிகைன்னு தெரியல. அது ஒண்ணுதான் வித்தியாசமா இருக்கு. அந்த மூலிகை பாத்தீங்கன்னா கரெக்டா கிரகண டைம்ல ஆஞ்சநேயர் மந்திரம் ஓதி சரியா நீங்க அதுக்கு பட்டா கரெக்டா 45 மினிட்ஸ் உங்களுக்கு ஆகும்னு நினைக்கிறேன். அந்த காப்பு கட்டி நீங்க எடுக்கிறீங்க, அந்த மாதிரி காப்பு கட்டி எடுத்து குளிகையை மாத்தி பண்ணீங்கன்னா மட்டும்தான் பயன்படுமே அந்த மந்திரத்தை. அடுத்தது, வர்மக்கலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது எங்கெங்க வர்ம புள்ளிகள் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால பாத்தீங்கன்னா கரெக்டா அதை பயன்படுத்தவும் முடியும். ஓகே, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நோக்கு வருமம் மித்திரங்கள ஒரு சின்ன ஒரு பேஸ் பார்த்துட்டோம். அடுத்து மாந்திரிகம் வந்துடலாம். இப்ப மந்திர தந்திரம் அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேள்வி.
இப்ப ஒரு மந்திரத்தை வந்து ஒருத்தர் தொடர்ந்து உச்சரிக்கிறதுனால அவருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சீங்கன்னா மட்டுமே இது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிடும். நம்மளோட பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மளோட பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான நியூட்ரான்ஸ் இருக்கு. அந்த நியூட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20% மேக்ஸிமம் இது வரைக்கும் மனித இனமே அதை வந்து பயன்படுத்திக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பேலன்ஸ் உள்ள 80% அந்த நியூட்ரான்ஸை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதோட லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நியூட்ரான்ஸ் வந்து ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி நம்மளோட தலையில நிறைய இடங்கள் காலி அறைகளா இருக்கும். அந்த நியூட்ரான்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் போயிட்டு இருக்கும். அதுதான் வந்து நியூட்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா சில மந்திரங்கள் போகும்போது அந்த நியூட்ரான் அந்த பர்டிகுலர் நரம்புகள் போய் அந்த பர்டிகுலர் நியூட்ரானை வேக்கப் பண்ண ஆரம்பிக்கும். அந்த வேக்கப் பண்ணும்போது அந்த நியூட்ரானுக்கு உண்டான சக்தி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுதான் மந்திரம்னு சொல்றது. எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கேலக்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட நினைவு அலைகள், இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது எனக்கு பணம் வேணும் நிறைய நினைவலைகளோட நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தரோட அதே நினைவுகள் இருக்குன்னா அவருக்கு அது போய் சேரும். அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரான்ஸ் இழுக்கும். அப்ப இழுக்கும் போது என்னன்னா நமக்கு பிரபஞ்சத்துல இருந்து நமக்கு தேவையானதை நம்ம இழுக்கிறதா சொல்றாங்க. இது ஆழ்மனதின் அற்புத சக்தின்றாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தலையில உள்ள நியூட்ரான்ஸை பொறுத்துதான் மாறுமே. மந்திரங்கள் ஓதும் போது அந்த அறைகளில் உள்ள நியூட்ரான்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கும். வேற ஒன்றும் கிடையாது, இவ்வளவுதான். அந்த இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நம்ம வந்து நினைச்சுப்போம், நான் அதுக்கு ஏற்ற ஏதோ ஒண்ணு நான் சொல்லிட்டு இருந்தா நியூட்ரான் ஆக்டிவ்னா அது ஆகாது. அதுக்குன்னு கரெக்டான ஒரு அதிர்வலைகள். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து நீங்க எவ்வளவு சவுண்டா கத்தி பாருங்க, அந்த கண்ணாடி உடையாது. ஆனா அதுவே வந்து நம்ம வாய்ஸ் த்ரோட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஃப்ரீக்வன்சில நம்ம கத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி கிளாஸ் உடையும். அந்த சரியான ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு சரியா தெரிஞ்சா மட்டும் போதும். இதுக்காக தான் சித்தர்கள் வந்து அது என்ன ஃப்ரீக்வன்சிங்கிறத பார்த்து அதுக்காக நமக்கு வந்து மந்திரங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த மந்திரங்கள் வந்து சரியா கரெக்டா நீங்க உச்சரிக்கணும். அந்த உச்சரிக்கிறது மாறக்கூடாது. அவங்க என்ன முறையில சொன்னாங்களோ அதே முறையில கரெக்டா உச்சரிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த மந்திரங்கள் வந்து கரெக்டா பயனடையும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியூட்ரான்ஸ் வந்து ரொம்ப நாள், அதாவது நம்ம பிறந்ததுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கேட்டுருங்க, ஒரு 10 வயசுக்கு மேல உள்ள எல்லாருமே வந்து பண்ணா நியூட்ரான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிருக்கவே மாட்டோம். யூஸ் பண்ணாம அந்த கரண்ட் அந்த அளவுக்கு செயல்பாடுகளும் ரொம்ப கம்மியாயிடும். அப்ப கம்மியா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுனால் அது நம்ம ஆழ்மனசுல பதிஞ்சு நம்ம நியூட்ரானை போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்குதான் ஒவ்வொரு மந்திரங்களையுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 தடவை சொல்றாங்க. நீங்க இன்னும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி விளக்கமா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிருகு முனிவர் மாந்திரிகன்னு ஒரு புக் எடுத்துட்டீங்கன்னா அவர் என்ன சொல்றேன்னா தமிழ்ல உள்ள அனைத்து எழுத்துக்களுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள் தான். அதனால தமிழ்ல உள்ள எல்லா எழுத்தையுமே ஒவ்வொரு எழுத்துமே நீங்க தனித்தனியா 1,00,000 தடவை சொல்லி சித்தி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு மந்திரங்கள் சொன்னாலுமே உங்களுக்கு சீக்கிரம் சித்தியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளோட ஆயுள் காலமே பத்தாம போயிடும். அப்புறம் நம்ம சித்தர்கள் மாதிரி தான் நம்ம உடம்பே காயக்கல்பமாகி நம்மளோட ஆயுள் காலத்தை அதிகப்படுத்தினா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களா பண்ண முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சில சீக்ரெட்ஸ் சொல்லியிருக்கோம். நான் உங்களுக்கு மந்திரங்கள் சித்தியாகிறது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணுனா சீக்கிரமா சித்தி கிடைக்கும்னு நாங்க சொல்லியிருக்கோம். அதை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, ஒரு மந்திரம் சொல்லும் போது உங்க அந்த தலையில மூளையில அதே உங்களுக்கு வந்து ஒரு மயக்கமான சூழ்நிலை வரணும். நீங்க அந்த மந்திரம் சொல்லும் போது உங்க உடம்புல அந்த கரண்ட் ஏற ஃபீல் உங்களுக்கு தெரியணும். அப்பதான் நீங்க வந்து அந்த மந்திரங்கள் சரியா சொல்றீங்க, சரியான உச்சரிப்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, மந்திரம் சொல்லும் போது உங்களோட முழு கவனம் மந்திரத்துல தான் இருக்கணும். அதுக்கு தான் வந்து மூச்சை நல்லா இழுத்து மந்திரம் சொன்ன பிறகு மூச்சை விடுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா மூச்சை நல்லா இழுத்து மந்திரம் சொல்லும் போது உங்களோட மைண்ட் டைவர்ஷன் ஒரு 50% கம்மியாகும். 100% கம்மியாகும் நான் சொல்ல விரும்பல, ஒரு 50% கம்மியாகும். அதை நீங்க ப்ராப்பரா உங்களோட மூச்சு காத்து, அதாவது உங்களுக்கு வந்து 100 தடவை சொல்லும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பக்கம் ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த டைவர்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும். எல்லாரும் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா கடகடன்னு ஒரு மந்திரம் நாங்க சொல்றோம் 108 தடவை சொல்றோம்னா ஒரு 10 நிமிஷம் முடிச்சு கடகடா இருந்துச்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. மந்திரங்களுக்கு உண்டான டைம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான உணவு வகைகள் சாப்பிடுங்க. எல்லாரும் கேட்கறாங்க நாங்க வந்து நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி நானும் நான்வெஜ் தான். ஆனா நான்வெஜ் சாப்பிடும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அதுக்குண்டான கொடூர எண்ணங்கள் நம்ம மனசுலயே வருமே. ஏன் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிருகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுல கொடூர எண்ணங்கள், மத்த காம உணர்ச்சிகள், இந்த மாதிரி நிறைய உணர்ச்சிகள் இருக்கு. செடி கொடிகளுக்கு உயிர் இருக்குன்னு சொல்றோம், ஆனா அதுகளுக்கு வந்து இந்த மாதிரியான உணர்ச்சிகள் கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை சாப்பிடும்போது நமக்கு வந்து சாத்விகமான எண்ணம், அதாவது மனசை அமைதிப்படுத்தும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சைவத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அடுத்து, நான்வெஜ் நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு சீக்கிரமா டைஜஷன் ஆகாது. அதுவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நீங்க இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேக் அட் டைம், அதாவது உங்களுக்கு சித்தி ஆகாது, நான் நடக்கான்னு சொல்ல வரல. இப்ப நார்மலா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு அவர் பண்ணாருன்னா ஒரு 3 மாசத்துல ஒரு சித்தி ஆகுதுன்னா
இது பண்ணும்போது அவருக்கு 6 மாசம் ஆகும். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால ரெண்டாவது வந்து எல்லாருமே கேட்கறாங்க, இந்த 7 நாளில் நினைத்த அடையல வந்து நாங்க பண்ண பிறகு தூங்கலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் முத்திரையோட ஒரு கைண்ட் ஆஃப் பிராணாயாமமும் கலந்து பண்றீங்க. அதாவது என்ன காரணம், அந்த 7 நாள்ல நடக்கிறது எதுனால நடக்குதுங்கிற விஷயம் நான் சொல்லிடுறேன். நைட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்த, அதாவது நீங்க தூங்குறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களை ஏன் பண்ண சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தூங்குறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நமக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட நேரத்துல நீங்க இருப்பீங்க. அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற அத்தனையுமே தெரியும். ஆனாலும் உங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இன்வால்மெண்ட் ஆக முடியாத ஒரு நிலை. அதுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ஆல்பா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நீங்க இந்த மெடிடேஷன்ஸ் எல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்க மைண்ட்ல அது ஃபுல்லா ரெக்கார்ட் ஆகும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா ரெக்கார்டா அப்படியே தூங்கி இருப்பீங்க. நீங்க அதை வந்து முழிச்சுட்டுலாம் இருக்க மாட்டீங்க. நீங்க அதுலயே அப்படியே தூங்கிடுவீங்க. காலையில எந்திரிச்சு நீங்க போய் குளிச்சுட்டு பழகி தேய்ச்சிட்டு மற்ற வேலை நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க நார்மலான லைஃப்க்கு வந்துருவீங்க. ஏன் உங்களை 3 மணிக்கு பண்ணணும்னு சொன்னா, 3 மணி எந்திரிக்கும் போது யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அப்பயும் தூக்கத்துல தான் இருப்பாங்க. ஜஸ்ட் ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காருங்க. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நைட்டு நீங்க என்ன நினைச்சீங்களோ அது அப்படியே வந்து உங்க பிரெயின்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மெடிடேஷன்ஸோட, அதாவது அந்த முத்திரையோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணாயாமம் சேர்த்து நீங்க செய்யும் போது அதோட ஆக்டிவேஷன் ரொம்ப வேகமா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதாவது நியூட்ரான்ஸ் அந்த டைம்ல அதை ப்ராப்பரா பண்ண எல்லாருக்குமே அன்னைக்கு ஒரே நாள் ரிசல்ட் தெரியும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க தலை வந்து பாத்தீங்கன்னா உங்க தலையில உள்ள ஒவ்வொரு நரம்புமே துடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். நல்லா மூச்சு இழுத்து மெதுவாக வெளியிடும் போது வந்து பாத்தீங்கன்னா, பக்கத்துல யாராவது கேட்கறாங்கன்னா, அதை ஏன் தனியா பண்ண சொன்ன காரணம் இதுதான். அதை யாராவது பக்கத்துல இருந்து பார்த்தாங்கன்னா பயந்துருவாங்க. அந்த சவுண்ட்ஸ் வந்து அப்படி இருக்கும் உங்களுக்கு. அந்த சவுண்ட்ஸை கேட்கறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓமுங்கிறது ரொம்ப பயங்கர ஓம்காரங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் பயங்கரமா இருக்கும். அந்த வைப்ரேஷன் அது பண்றவங்களுக்கு தெரியும். எதுக்கு நெத்தி போட்ட பார்க்க சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட 2 கண்ணு மேல் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா ஸ்ட்ரெயின் பண்ணி பார்ப்போம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதனால 3வது கண்ணோட ஆக்டிவேஷன் பயங்கரமா இருக்கும். அந்த இடத்துல தூண்டுதல் அதிகமா இருக்கும். அதனாலயும் சீக்கிரமா நம்ம நடக்கும். இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குயிக்கா, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 7 நாளுக்குள்ள நீங்க நினைச்சு நடக்க முடியும்னு சொல்றோம். அதனால நைட்டு பண்றது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டேட் மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துருவீங்க. அடுத்து இந்த பயிற்சி பண்ணாலும் தூங்கிடாதீங்க. ஏன்னா பிராணாயாமம் பண்ண பிறகு தூங்குனா அது வந்து உடம்புல பல வியாதிகள் உண்டு பண்ணும். எல்லாருமே என்ன சொல்றாங்க, நாங்க 3 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிருப்பாங்க. இந்த பயிற்சி வந்து 10 நிமிஷம் முடியவே கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகணும். நாங்க 10 நிமிஷம் முடிச்சிடறோம் அப்படின்னா நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். அப்ப அதை நீங்க வந்து பயிற்சியா பண்றதில்ல, கடமைக்கு பண்ற மாதிரின்னு அர்த்தம். நீங்க நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் நீங்க எடுத்துதான் ஆகணும். எங்களுக்கு தூக்கம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிராக்டிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியமா ஒண்ணுதான் நீங்க நினைக்க போறீங்க. அது உங்க லைஃபோட கோலா உங்களுக்கு இருக்க போகுது. ஒரு லைஃபோட கோலை விட உங்களுக்கு தூக்கம் தான் முக்கியம் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு வேஸ்ட். நான் பேசாம அதுக்கு தூங்கிட்டே இருந்தேன்னு தூங்கிக்கலாம். அதனால தூக்கத்தை பத்தி இதை பத்தி யாரும் கேள்வி கேட்காதீங்க. ரெண்டா எங்க மெயில் ஐடி எல்லாமே நான் வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்கேன், அதையும் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி அன்வான்ட் கொஸ்டின்ஸ் கேட்க விட அதுக்கு ஏதாவது தேவையான கொஸ்டின்ஸ் கேளுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பரவாயில்ல, எல்லாருமே யூஸ்ஃபுல் கொஸ்டின்ஸா கேட்டுட்டு இருக்காங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியுமா அன்வான்ட் கொஸ்டின் கேட்கறாங்க. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிகாஸ் நான் இதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் பாருங்கன்னு நான் சொல்லல, தேவை இருக்கிறவங்க மட்டும் பாத்துக்கோங்க. மந்திரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் சொன்ன அந்த வழிமுறைகள் மாறாம சொல்லுங்க. அதாவது அடுத்தது மூலிகை நம்ம ஒரு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மூலிகைக்கு அதுக்கு உண்டான சக்திகள் இருக்கும். அதுக்கு போல நான் வேற மூலிகை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்கறது சரி இருக்காது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எருக்கன் செடி பயன்படுத்த சொன்னீங்க, எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அருகம்புல் தான் இருக்கு, அது போல அருகம்புல் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிலாம் கேட்பாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அதை சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு போல இதை பயன்படுத்திக்கலாமா அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே யூஸ் இல்லை. லாஜிக்கா யோசிச்சு இந்த மாதிரி கேள்வி கேளுங்க. ஏதாவது நானும் கொஸ்டின் கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் கேள்வி கேட்டிருக்காதீங்க. இன்னும் இதை பத்தி நிறைய சொல்றது இருக்கு. இனி வரும் பதிவுல வந்து இதை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றோம். மிக்க நன்றி.